மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், எப்படி இருக்கும்? பணத்தில் அப்படியே ஸ்டைலாக என்ன சொல்லுவாங்க, மிரட்டி விடக்கூடிய நிலைமைகளில் மிதுனராசி நண்பர்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மிதுனராசி நண்பர்கள் மாறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே களமே மாறிடுச்சு, எல்லாமே சோஷியல் மீடியா, எல்லாமே லைஃப் அப்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 70 வயசு தாத்தா உட்காந்து ஜாலியாக ரீல்ஸ் போடுறாரு என் பக்கத்து வீட்டில். அதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங்கிறதும் உண்மை. அந்த ட்ரெண்ட் சேஞ்சிங்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், இக்னிஷன் பாயிண்டே மிதுனராசி நண்பர்களாக இருப்பாங்க. மிதுனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, போன ஒரு வருஷம் கண்டிப்பாக ஹெல்த்து, கழுத்து இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை, பேசிக்கலாக பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதாவது உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டாவது, நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ்லாம் மற்றவனுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அருணாச்சலம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார், நான் ஒரு தடவை சொன்னால் 100, பாஷா படத்தில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அந்த பாஷா படத்தில் சொல்லுவார், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன் நீங்கள் சொன்னால் அது நடக்கும். அந்த மரியாதை, கௌரவம், செல்வாக்கு எந்த லெவலில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு குட்டி பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, சொன்னால் வார்த்தைக்கு மரியாதை இருக்கா அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிதுனராசி நண்பர்களுக்கு பயங்கரமான மரியாதை, வெறித்தனமான பண வரவு. குரு உச்சஸ்தானம் பெறும்போது பேசினா பணம், அட்வைஸ் பண்ணினா பணம், கன்சல்டண்ட்டாக நீங்கள் மாறினீங்கன்னா பணம். நிறையா பேர் லேடிஸு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது அமேசிங். கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, கடனை எல்லாம் ஜீரோ ஆகும். ஏன்னா குருவுடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு, 8ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில பெரிய ஒரு இமாலய சாதனை படையக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பீங்க, செகண்ட் தொழில், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் ஒன்றில் மட்டும் இல்லை சார், இதுவும் பண்றேன், இதுவும் பண்றேன், இது பண்றேன். அதனால இதுல ஒரு பேசிவ் இன்கம்னு ஒன்று ஜென்ரேட் ஆகி வந்துட்டு இருக்கு. நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இது, அது இப்போ எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுல ஒரு சொச்சமா ஒரு வட்டி மட்டும் வந்துட்டு இருக்குங்கிற சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங் மிதுனத்துக்கு. இட்ஸ் அ க்ளோரிஃபைட் டைம். அதனால பொதுவாக மிதுனராசி நண்பர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்துக்கு பிரச்சனை கிடையாது. இன்சூரன்ஸ் பணம், எதிர்பாராத அவுட்லெட் பணம், சில பேருக்கு இந்த அலவன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் சடனாக ரிலீஸ் ஆகுது, பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் சடனாக வருது. நிறைய பேருக்கு ஹெல்த் ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை. மாத்திரை போட்டால் வயிறு வேலை செய்யும், மாத்திரை போட்டால் உடம்பு ஹெல்த் ரெடியும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது ஔஷதியம் வேலை செய்யும், நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும், சர்ஜரி பண்ணால் சீக்கிரம் ஹீல் ஆகும். அதுதான் இங்கே முக்கியமானது. அப்போ என்ன அர்த்தம், ஃபேமிலிக்குள்ள பிரிவு, நான் வேணாம் நீ வேணாம், நம்ம பிரிஞ்சிடலாம், இது மாதிரி லைஃப் எனக்கு செட் ஆகும்னு சொன்னால் கூட இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கிறதுனால 2 பேரும் உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. அதாவது காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓவராக பேசுவாங்க. நைட் 8லேருந்து காலையில் 8 வரைக்கும் சத்தமே இருக்காது. மீனிங் என்ன, எல்லாம் சரியாயிடும்னு அர்த்தம். எல்லாமே 5 மணி 6 மணிக்கு அப்புறம் சரியாயிடும்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டைமிங்னு கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பர். மிதுன ராசி நேயர்கள்லாம் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பாங்க நீங்க சொல்றதை கேட்டு. ஸோ மிதுன ராசியில பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் விஷயமா, அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குன்னாவே பெற்றோர்களுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். ஒருவேளை லாஸ்ட் 1 இயர் ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா கூட அவங்க குயிக்காக ஹீல் ஆவாங்க. அதே மாதிரி மனசுல சங்கடங்கள் ஃபர்ஸ்ட் பெற்றோர்களுக்கு இருக்காது. பெற்றோர்களை சுமையா கண்டிப்பா இவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதனால கண்டிப்பா பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் திடீரென்று நடக்கும். எதிர்பார்க்கல, திடீர்னு போனோம், பொண்ணு பார்க்கலான்னு போனோம், அந்த பொண்ணு ஓகேன்றுச்சு. ஒரு வீட்டில் கல்யாணம், நாங்கள் போனோம், சாப்பிட்லான்னு போனோம், அங்கே தட்டு மாத்திர இடத்துல ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு மேட்ச் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சடனாக அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால கண்டிப்பாக மிதுனராசி நண்பர்களுக்கு, ஒரு பெற்றோர்களுக்கு பொதுவாக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம்னாவே பொதுவாக மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அந்த மறைவு ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது பிரச்சனை இவங்க மூலியமா வராது. இவங்கனால இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ஃபைட். இவங்க எனக்கு சண்டை போடணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்யோன்யமா போகலாம், சண்டை போடாமல் போகலாம், ஆர்குமெண்ட் பண்ணாமல் போகலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், வாழ்க்கை துணை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போகணும். எதுவாக இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள எல்லாமே இருக்கும், கஷ்டம் நஷ்டம் அப்படி எல்லாமே இருக்கும். நீங்கள் கையை பிடிச்சி 7 சுத்தும் போதே அக்னிஸ்தானம், அக்னி ரூபத்தில் அக்னியை சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ கஷ்டத்துலையும் சரி, இதுலேயும் சரி, எல்லா துக்கத்துலேயும் சரி,
சந்தோஷத்துலயும் சரி கூட இருக்கணுங்கிறது தான் அதுல ஒரு இது சொல்லுவோம். அதனால தான் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச நாதிச்சராமி அப்படின்னு சொல்லுவோம். என்னவா இருந்தாலும் தர்மம் அறம் பிரகாரம் நடக்கணும். அதனால இதெல்லாம் வந்து ஃபேமிலியில விட்டு கொடுத்து போனா மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய காலகட்டம். நீட், ஐஐடி அண்ட் சிவில்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? போட்டி தேர்வு அப்படின்னு வந்துட்டாவே அது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை. நீங்க எதிர்பார்க்கறதோட சரியான ஒரு மார்க் கிடைக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீட்ல வந்து ஒரு 500 மார்க் வாங்குவேன்னா நீங்க 550 மார்க் வாங்குவீங்க. தெர் பி a range of 10% ஆஃப் அதிகமான ஒரு மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 2வது 8ஆம் இடம். நான் எதிர்பார்க்கல, எனக்கு இங்க சீட்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல, ஆனா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அதிகமான பணம் கொடுக்காம ஒரு மீடியமா ஒரு தொகை கொடுத்து க்ளோஸ் பண்ண மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு சிவில் சர்வீஸ்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். அதாவது நான் எதிர்பார்க்கறது எனக்கு மார்க் வருதுங்கிறதே பெரிய விஷயம். சில பேர் வந்து கொஸ்டினே தப்பா கேட்பாங்க. அந்த ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ வாட் எவர் இட் இஸ் தேர், அந்த மார்க் வந்தா இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது குவாலிஃபை இந்த மாதிரி தான் நடக்கும். அஷ்டமத்து குரு. அப்ப மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராம இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தப்பானதுக்கான மார்க் வரதுனால உங்களுக்கு குவாலிஃபை ஆகக்கூடிய வாய்ப்புகள். தொழில் ஸ்தானத்துக்கே டைரக்டா குரு பார்வைக்கனால மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் உறுதியா நடக்கும்ங்கிறது சொல்லலாம். ஜாப் சார் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கனால கண்டிப்பா நிறைய பேர் வேற ஊரு, வேற நாடு, வேற தொழில், வேற உத்தியோகம், ஃபீல்டே மாறுறது, இந்த மாதிரிலாம் சர்வசாதாரணமா ஜம்ப் பண்ணுவாங்க. அது மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து உங்க மனசுக்கு தோணும் இதுதான் கரெக்டுன்னு. அது தோன்றதை நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தொழில சூப்பரான முன்னேற்றத்தை உறுதியா பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல தான் இவங்க இருக்காங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு சார்? ஒரே விஷயம் தான், பாக்கியத்துல ராகு. பாக்கியம் மீனிங் லக். பாக்கியம்னா லாங் டிராவல். பாக்கியம்னா சுயதொழில் செஞ்சலாமா அப்படிங்கிற ஒரு யோகம். 2வது ராகு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு வேலையில. சனி வந்து டிசம்பர் வரைக்கும் சனியோடைய வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கும். மோஸ்ட்லி மலேசியா மாதிரி இடங்கள் போறது, சிங்கப்பூர் மாதிரி இடங்கள் போறது, ஒரு சில பேருக்கு துபாய் மாதிரி இடங்களுக்கு போறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். இந்த டிசம்பருக்கு அப்புறம்லாம் துபாய் நல்ல growth இருக்கும். துபாய் ரியல் எஸ்டேட் சூப்பரா போகும். அதெல்லாம் வந்து மிதனத்துக்கு வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கு சார்? ஒண்ணுதான். 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல கனெக்ட் ஆகும்போது எதிர்பாராத கல்யாணம், எதிர்பாராத விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கும். வேற ஒரு செப்டம்பர் வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடிஞ்சதுங்கிற பட்சத்துல உங்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும். ரொம்ப ட்ரை பண்ணி பண்றதோட நமக்கு ஏத்த பொண்ணு, நமக்கு ஏத்த பையன், என்னோட வைப், என்னோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நம்ம மனசை வந்து லயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபேமிலி அமையும். சரி, கல்யாணம்ங்கிறது ஆண் பெண் மட்டும் கிடையாது. அவங்க வீட்டார், இவங்க வீட்டார், அந்த அந்யோன்யம் இருந்தால் தான் லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்கும். இன்னைக்கு வேணா பக்கத்துல இருக்கலாம், நாளைக்கு இல்லாம இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. ஆனா அவங்க வீட்டுல மாமன் வச்சா உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க வீட்டுல இருக்க அங்க போவாங்க. இந்த மாதிரிதான் இருந்தா மட்டும்தான் கல்ச்சர் வளரும். அதனால மிதுனராசி நண்பர்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் திருமண பாக்கியம், கல்யாண பாக்கியம் எல்லாமே, இன்ஃபேக்ட் குழந்தை பாக்கியம் வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, இப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்ற ஏக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பாக்கியம் இருக்குங்களா சார்? அதாவது 2மா. இப்போ குரு எப்பெல்லாம் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் இதுக்கு போறாரோ, அதாவது சிம்மத்துக்கு போவார் அதிசாரமா, அந்த ஒரு 4 மாசத்துல ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஜாஸ்தியான டைமிங். செப்டம்பருக்கு முன்னாடி வித் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரனுடைய வீட்டுல குரு உச்சம் பெறுகிறது. சந்திரன்னா பெண் குழந்தை, சிம்மம் அப்படிங்கிறது சூரியன், சூரியன்னா ஆண் குழந்தை. சாட்சாத் அவங்க தாத்தாவே வந்து மறுபடியும் பிறப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அப்போ செப்டம்பருக்கு அப்புறம்னா மேக்சிமம் ஆண் குழந்தை, செப்டம்பருக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுங்க சொல்றோம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா இது சார்? 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒண்ணு, இந்த கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ஒடிகள், ஒத்த தலைவலி மாதிரி விஷயங்கள் வரலாம். சின்ன கொழுப்பு கட்டி, நேசல் கேவிட்டியில் சைனஸ் இஷ்யூ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிதுனத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் மெயினாக என்ன பண்ணணும், குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் வெண்ணெய் தானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நெய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்க, இல்லை தேன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாசிபிளா திங்கக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம்ல குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை உங்க ஊர்லயே இல்லை உங்க இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பாட்டு வந்தா கூட ரொம்ப பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப விசேஷமான பலன்கள் உடுப்பி போயிட்டு வந்தா சக்சஸ் கொடுக்கும். உடுப்பி கர்நாடகாவில் இருக்கு, அங்க போய் அன்னதானத்துக்கு உங்களால அந்த தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பே இருக்காது, நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கு.